அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கைக்கு பணம் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக தான் எல்லாருமே ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த பணம் அதிகமாக சம்பாதிக்கிறவங்க பணக்காரங்க கிடையாது. அதிகமாக சேமிக்கிறவங்க யாரோ அவங்க தான் உண்மையிலேயே பணக்காரவங்க. ஸோ நீங்கள் பணம் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலாலும் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்களும் பணம் சேமித்து பணக்காரங்கள் ஆகலாம். அதுக்கு ஈஸியான டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஒரு மாதத்துலேயே 10,000 ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும். அந்த ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. நாம் நினச்சா நம்மளுடைய வாழ்க்கையே மாறும் அப்படின்னு நான் அடிக்கடி என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் நம்ம பணம் சேமிக்கிறதும் நாம் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். சில பேர் நிறைய ரீசன் சொல்லுவாங்க. எனக்கு கம்மியான வருமானமாக இருக்குது, ஹஸ்பண்ட் வீட்டில் கொஞ்சமாக தான் வருமானம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் அதிகமான வருமானம் இருக்குது, இருந்தாலுமே என்னால் சேமிக்க முடியலை, பட்ஜெட் போட முடியலை, நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணாலுமே கன்சிஸ்டன்சி எந்த விஷயத்தையுமே கொண்டு போக முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ரீசன் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 500 ரூபாய் சம்பாதிச்சாலுமே உங்கள் அதே ரீசன் தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ 50,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதே ரீசன் தான் சொல்லுவீங்க. என்ன அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் சேமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இல்லை. ஸோ எப்போவுமே கைக்கு அமௌண்ட் வந்த உடனேயே சேமிச்சிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும். இந்த பணம் சேமிக்கிறது அப்படின்றது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே உரித்தான விஷயம். சில பேர் கமெண்ட்ஸில் அகெயின் சொல்லிட்டு இருக்கீங்க, என் ஹஸ்பண்ட் சேமிக்கிறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்றாங்க, கையில் அமௌண்ட் கொடுக்கறதில்ல, வீட்டில் தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே சமம் அப்படிங்க போகும்போது எப்படி அந்த ஆண்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கலாம் அப்படின்றத ஒரு சின்ன டிப்ஸ் மூலமாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே பண்ணுறது நம்மளுடைய வேலை. நம்ம சம்பாதிக்கலைனாலுமே ஹஸ்பண்ட் கொடுக்கக்கூடிய வருமானத்தை வச்சு அந்த குடும்பத்தை எப்படி ரன் பண்ணலாம் எல்லாமே நம்மளுடைய கைகளில் இருக்குது. ஏன்னா ஆண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம்பாதிக்கிறோம், வீட்டில் கொடுக்குறோம், அதை தாண்டி அவங்களோட மைண்ட் செட் எதுவுமே யோசிக்காது, சேமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வராது. சில ஆண்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக சம்பாதிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 60,000 அப்படின்ட்டு. அந்த சம்பளத்துலேயுமே சேமிக்க முடியலை அப்படின்றதுக்கு என்ன ரீசன்னா வெளியில் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலுமே யாருமே அமௌண்ட் கொடுத்து செலவு பண்ண மாட்டாங்க. இவங்க பர்டிகுலர் பர்சன் மட்டும் அவங்களுடைய கார்டை எடுத்து ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி எல்லா செலவையுமே அவங்களே ஏற்றுக்கிறது. இந்த மாதிரி பண்ணுறது கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. எப்போவாச்சும் ஒரு டைம் நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்காக எப்போவுமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃபுக்கு தேவையான அமௌண்ட் எதுவுமே சேவிங்ஸ் ஆகாமலே போயிடும். ஸோ இப்படியே நம்ம என்ன செலவு பண்ணுறோன்னே தெரியாமல் செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இதை எப்படி உணரலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய டெய்லி வரவு செலவு கணக்கை கண்டிப்பாக எழுதணும். ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த வரவு செலவு கணக்கில் சில குழப்பங்கள் வரும். என்னென்னா நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் சம்டைம்ஸ் நம்ம வாங்குவோம். ஹஸ்பண்ட் வெளியில் போனாங்க அப்படின்னா அவங்க பெட்ரோல் போடுறது இல்லை வெளியில் செலவு பண்ணுறது அப்படின்ட்டு 1-2 செலவுகள் வெளியில் அவங்களும் செலவு பண்ணுவாங்க. ஸோ ரெண்டையுமே சேர்த்து எழுதும்போது என்னத்தை எழுத அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு லேசினஸ் வந்துடும். அதனால் நம்மளுடைய செலவு அப்படின்ட்டு அந்த டே ஃபுல்லாக உள்ள விஷயங்களை எழுதுங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் வெளியில் போனாங்க அப்படின்னா வந்த உடனே இன்றைக்கி என்ன செலவு பண்ணீங்க, எதுக்கெல்லாம் அமௌண்ட் கொடுத்தீங்க, நான் வரவு செலவு கணக்கு நான் எழுதிட்டு வர்றேன், அதனால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. ஸோ அவங்க சொல்லும்போது அந்த கணக்குகளையும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கணக்காக நீங்கள் எழுதிட்டு வரும்போது அந்த மந்தோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் எதுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க, தேவையில்லாத செலவு என்ன போயிருக்கு, எதையெல்லாம் இனிமேல் கம்மி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள் ஹஸ்பண்ட்லாம் வெளியில் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த மார்க் பண்ணி அவங்களுக்கு காட்டுங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க, தேவையில்லாத செலவு இவ்வளோ போயிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அதை மார்க் பண்ணி காட்டும்போது ஒரு மாதம் அதுக்கு சும்மா அசால்ட்டாக விட்டுருவாங்க. அடுத்தடுத்த மாதம் இப்படியே நீங்கள் சொல்லும்போது அவங்களோட மைண்டில் அது பிடிபடும். ஸோ கண்டிப்பாக நம்மளும் பணம் சேமிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பாக வரும். ஸோ எடுத்ததுமே சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பொறுமையாக இந்த முயற்சியில் ஈடுபடுங்க.
அடுத்ததா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை, நம்ம என்ன கஷ்டப்பட்டாலுமே நம்ம குழந்தைங்க கஷ்டப்படவே கூடாது, எக்ஸ்பென்சிவான லைஃப் வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கஷ்டத்தை சொல்கிறத கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என்ன வருமானம், எவ்வளோ செலவு, என்னென்ன வேணும், என்னென்ன தேவையில்லை அப்படின்றத பற்றி வீட்டில் எல்லாருமே ஒன்றா கலந்து பேசுங்க. முக்கியமாக குழந்தைங்களோட உட்காந்து பேசுங்க. சில நேரங்களில் நம்மளுடைய சக்திக்கு மீறின விஷயங்களுக்கு குழந்தைங்க ஆசைப்பட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி கேட்கும்போது உட்கார வச்சு பொறுமையாக சொல்லுங்கள், நம்மளுடைய வருமானம் இவ்வளோ தான், ஸோ இவ்வளோக்குள்ளே தான் நம்ம வாங்க முடியும், இதுக்கு மேலே வாங்கணும் அப்படின்னா பணம் சேமித்து வாங்கலாம், ஸோ நீனும் உண்டியல் போட்டு பணத்தை சேமி அப்படின்னு சொல்லும்போது ஓகே நம்மளும் பணத்தை சேமித்து நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம குழந்தைங்களுக்கு உருவாகும். ஸோ இப்படி புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய பிள்ளைங்க நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துப்பாங்க, நம்மளுடைய வீட்டு வேலைகளுக்கு நம்ம கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் நம்ம வீட்டில் பிஸ்னஸ் எதுவும் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கணவனுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய சேவிங்ஸ்க்கான விஷயத்தை புரிய வச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய சேமிப்பு அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். அண்ட் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மந்த்துக்கான சேலரி நம்ம கைக்கு கிடைச்ச உடனேயே அதை எப்படி நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பணத்தை 3ஆக நம்ம பிரிச்சுக்கிறணும். இந்த 3ஆக பிரித்து நம்ம செயல்படும் போது கண்டிப்பாக நம்முடைய செலவுகளுக்கும் பணம் இருக்கும், நம்மளுடைய சேமிப்புக்கும் பணம் இருக்கும், நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு தேவையான பணம் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ யார்கிட்டையுமே கை நீட்டி நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்மளுடைய இன்கம்மை அப்படியே நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது மூலமாக எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஸோ நமக்கு பெனிஃபிட்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அது டோட்டலி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதை வேஸ்ட் ஆக்காமல் நமக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வருமானத்தில் 50% நம்ம நீட்ஸ் அப்படின்றதுக்காக நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். ஸோ பாதிக்கு பாதி வீட்டு செலவு, வீட்டு வாடகை, பால் பாக்கி, நம்ம வெஜிடபிள்ஸு, கிராசரிஸு அப்படி இப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம சமமாக பாதியாக பிரித்து வச்சிடணும். அது நம்மளுடைய வீட்டு தேவைகள். ஸோ அதுக்கு அதிகமாக வருது அப்படின்னா செலவை குறைச்சிக்கோங்க, செலவை கம்மி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே குடும்பத்தை ரன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீட்ஸுக்கு நமக்கு 50% போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக 20% நம்ம எதுக்கு ஒதுக்குறோம் அப்படின்னா வாண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவை அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. சம்டைம்ஸ் நம்ம வெளியில் போவோம், வெளியில் போய் சாப்பிடுவோம், இல்லைன்னா நமக்கு பிடிச்சதா ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவோம், இல்லை வெளியில் போகிறோம், ஒரு நல்ல ஷால் அழகாக இருக்குது, இதை நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸு, ஆக்சசரிஸ் எது வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம செலவு பண்ணாலும் ஓகே தான், இதை செலவு பண்ணலை அப்படின்னாலுமே நம்மளுடைய லைஃப் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை செலவு பண்ணுறதும் பண்ணாததும் நம்மளுடைய விருப்பம். அடுத்ததாக 30% வந்துட்டு நம்ம சேவிங்ஸுக்கு கம்பல்சரி நம்ம ஒதுக்கியே ஆகணும். எதுக்கு சேவிங்ஸ் மட்டும் 30% அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்கிட்டையும் கடன் வாங்காமல் இருக்கணும்னு நினச்சோன்னா நம்மளுடைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சேவிங்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம லைஃப் வந்துட்டு ரொம்பவே ஃப்ரீயாக நம்மளால் வாழ முடியும். இல்லை அப்படின்னா அதிகமாக கடன் இஎம்ஐக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுறோம். ஸோ எப்போவுமே குடும்பத்துக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்குள்ளே நம்மளுடைய செலவுகளை வச்சுக்கிறணும். ஏன்னா அதிகமாக வருமானம் வருது அப்படின்றதுக்காக அதிகமாக இஎம்ஐயில் வாங்கி மாட்டிக்காதீங்க. ஸோ ஒவ்வொரு ரூபாயுமே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படின்றது நம்ம சம்பாதிக்கும் போது தான் அதோட வழி நமக்கு தெரியும். அதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வாங்கின உடனேயே செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஸோ இந்த ரூல்ஸ் படி கண்டிப்பாக நீங்கள் சேவிங் பண்ணுங்கள். அடுத்ததாக சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே ஜிபே அப்படின்றது இருக்கும். ஸோ நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம மொபைலில் வச்சுருப்போம். இந்த மாதிரி நம்ம மொபைலில் ஆப் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் மூலமாக நம்மளால் சேமிக்கவே முடியாது. நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க, நீங்கள் அதில் ஒரு 100 ரூபா போட்டு சேமிக்கணும்னு நினச்சிங்கனாலுமே எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்க, பட் இதில் அமௌண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சரி ஓகே ஜிபே பண்ணிடலாம் அப்படின்ட்டு உடனே ஜிபே பண்ணிவிடுவோம். 100 ரூபா தானே, 50 ரூபா தானே அப்படின்னு நினச்சி அதை செலவு பண்ணுவோம். அந்த 100 ரூபாயை 100 நாளைக்கு சேமித்தா எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ சேமிக்குது அப்படின்றத நம்ம சேமித்து பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம யூபிஐயில் கனெக்ட் பண்ண அக்கௌண்ட் அப்படின்னா அது கூட கண்டிப்பாக நம்ம ஏடிஎம் கார்டு எடுத்து வச்சுருப்போம், இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜிபேயில் கனெக்ட் பண்ண முடியும்.
ஸோ இந்த அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக சேமிக்க முடியாது. அப்போ இன்னொரு அக்கௌண்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிபே, ஃபோன்பேயில் எதுலேயுமே கனெக்ட் ஆகாத ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கணும். அண்ட் முக்கியமாக அந்த அக்கௌண்ட்டில் இருந்துட்டு பணம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பேங்க்குக்கு போய் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ நாம் நினச்சா மட்டும்தான் நம்ம பணம் சேமிக்க முடியும். வெளியிலேருந்து யார் வந்து இதெல்லாம் பண்ணி நீ பணம் சேமி அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம லைஃப் நம்ம கையில் தான். ஸோ இதோட யூபிஐ கனெக்ஷன் எதுவுமே இல்லாமல் ஜிபே, ஃபோன்பே இல்லாத ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. முக்கியமாக ஏடிஎம் கார்டு அந்த அக்கௌண்ட்டில் எடுக்காதீங்க. அப்படியுமே சில பேங்க்கில் வந்துட்டு ஏடிஎம் கார்டு கம்பல்சரி வந்துருச்சு அப்படின்னாலுமே அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வேணாம். ஸோ ஆக்டிவேட் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் நம்மளால் அமௌண்ட் எடுக்க முடியாது. ஸோ இப்படியெல்லாம் ரூல்ஸ் போட்டு அந்த அக்கௌண்ட்டில் பணம் போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு பக்கம் சேமிப்பு ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கணுங்கிற அந்த எண்ணமும் வராது. ஸோ இந்த ரூல்ஸ் கம்பல்சரி உங்களுக்குள்ளேயே போட்டு நீங்கள் சேமித்து பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு அதிகமாக 100% சேவிங்ஸ் நம்ம கையில் நிற்கும். ஸோ அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்க வேண்டிய அவசியமும் வராது. அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம வீட்டில் பெண் குழந்தை இருந்தாலுமே இல்லைனாலுமே தங்கம் அப்படின்றது நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா நம்ம மாதம் மாதம் அமௌண்ட் கட்டி அந்த மாதத்தோட எண்டிங்கில் நம்ம வந்துட்டு ஒரு கோல்டாக கூட எடுக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமான அளவு லாபம் கிடைக்கும். எப்படி அப்படின்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஜிஎஸ்டி மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்கீமில் நீங்கள் சேர்ந்து பண்ணும்போது மாதம் மாதம் 1000 இருந்து 10,000 ரூபாய் வரை உங்களால் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் நீங்கள் மாதம் மாதம் கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நகையாக கூட எடுத்துக்கலாம். இதில் நமக்கு அதிகமாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி சில பேர் வந்துட்டு எனக்கு மாதம் மாதம் 1000 ரூபாயெலாம் வராது, என்னால் சேமிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் சில டிப்ஸ் இருக்குது. ஏன் இந்த மாதிரி சேமிக்க சொல்கிறோம் அப்படின்னா நம்மளால் டக்குன்னு நகை எடுக்கிறதுன்றது கண்டிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கஷ்டமான விஷயம். ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க டிஜி கோல்டு அப்படின்ற ஆப் வந்துட்டு நிறையவே இருக்குது. அதில் ட்ரஸ்டட் ஆப் எதா இருக்குது அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தங்கமயில், டிஜி கோல்டு இந்த மாதிரி நிறைய ஆப்லாம் இருக்குது. அது எது அப்படின்றது உங்களுக்கு எது கரெக்டாக வரும் அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் வந்துட்டு டெய்லி நம்ம அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். டெய்லி இல்லைனா ஒரு நாள் விட்டு எப்போ வேணாலும் கட்டலாம், எவ்வளோ வேணாலும் கட்டலாம், நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ மந்த்லி ஸ்கீமில் சேர்ந்துட்டோம் அப்படின்னா மாதத்துக்கு 5000 அப்படின்னா 5000 கண்டிப்பாக கட்டியே ஆகணும். ஒரு மாதம் விட்டு போனாலுமே அதை அதில் கூட சேர்க்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி டிஜி கோல்டு ஆப்பில் நம்ம சேர்ந்து பண்ணும்போது ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூட போடலாம், இல்லை 500 ரூபாயும் போடலாம். அந்த வருஷத்தோட எண்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்ஸ்க்கு நம்ம வந்துட்டு காயின்ஸோ இல்லை ஜுவல்ஸோ நம்ம வந்து வாங்கிடலாம். இதே மாதிரி தான் ஃபோன்பேலையுமே இருக்குது. ஸோ இதை சர்ச் பண்ணி இந்த மாதிரி சேமிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரே மாதத்தில் 10,000 ரூபா நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வருமானம் வந்தாலுமே வரலைனாலுமே சேமிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துட்டோன்னா எப்படி இருந்தாலும் சேமிக்க முடியும். ஏன்னா பெண்கள் நினச்சா எதுவுமே முடியும், முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம குடும்பம் கடனில் மூழ்கிறதும் கடனில் இருந்து மீண்டு வர்றதும் நம்ம கைகளில் தான் இருக்குது. அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ அதுக்கே மிகப்பெரிய பாராட்டுக்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டவணை போட்டு வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி அமௌண்ட் போட்டுட்டு வரும்போது நமக்கு 10,000 ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு சேம் இதே மாதிரி ஒரு அட்டவணை போட்டு வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு 1 lakh வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் கிளியராக தெரியலைன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் கம்மியாக அமௌண்ட் சேமிக்க மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால 10,000 ரூபாய்க்கு இந்த சேவிங்ஸ் அட்டவணை போட்டிருக்கேன். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன். இது வந்து நம்ம ஒரு மாதத்துலேயே போடலாம். அப்படின்னா நம்மளுக்கு வருமானம் தனியாக வருது, நம்ம ஏர்ன் பண்ணுறோம், வீட்டிலேருந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு மாதத்துலேயே 10,000 ரூபாய் தாராளமாக நம்மளால் சேமிக்க முடியும். ஹஸ்பண்டோட வருமானத்தை வச்சு நம்ம வீட்டு செலவுகளை பார்த்துக்குறோம். நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் தனியாக ஏர்ன் பண்ணுறேன், ஒரு ஆன்லைன் பிஸ்னஸோ இல்லை டெய்லரிங்கோ ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே 10,000 ரூபாய் கண்டிப்பாக இதில் நீங்கள் சேமிக்க முடியும். இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு 50 நாளில் நீங்கள் 10,000 ரூபாய் தாராளமாக சேமிக்கலாம். ஏன்னா டெய்லி பேசிஸில் நீங்கள் இந்த அமௌண்ட் படி நீங்கள் அமௌண்ட் போட்டுட்டு வரும்போது உங்களால் 10,000 ரூபாய் சேமிக்க முடியும். சில பேர் அவ்வளோலாம் என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு 2 மாதத்தில் சேமிக்கலாம். ஏன்னா நம்ம என்ன அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு சேமிப்பு நம்மக்கிட்ட கிடைக்கும். இது வந்து 50 ரூபாய், 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய், 300, 350, 500 இந்த மாதிரி பேசிஸில் அமைஞ்சிருக்கு.
ஸோ இதுலேயே ரொம்ப அதிகமான பணம் அப்படின்னா ஒரு 500 ரூபாய் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமான பட்சம், அதாவது நான் 2 நாளுக்கு அப்புறம் போடுறேன், ஒரு 3 நாளைக்கு அப்புறம் போடுறோம் அப்படின்னு நினச்சி போட்டிங்கனாலுமே ஒரு 2 மாதத்துலேயே உங்களால் 10,000 ரூபாய் சேமிக்க முடியும். இன்னும் சில பேர் ஒரு 50 ரூபாயாக தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் 50 ரூபாயாக சேமித்து ஒரு 500 ரூபாயை வந்ததுக்கப்புறம் போட்டுக்கோங்க. இல்லை 100 ரூபாயாக தான் வரும் அப்படின்னா 100 ரூபாயை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. இதை சேமிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பாட்டிலில் சுற்றியுமே இந்த அட்டவணையை அப்படி நான் ஒட்டி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு மார்க் பண்ணிவிட்டு உள்ள அமௌண்ட் போடுறதுக்கு சரியாக இருக்கும். இதுக்கு தனியாக உண்டியெல்லாம் வாங்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக நம்ம வந்துட்டு ஒட்டியாச்சு. அதில் சின்ன ஒரு ஹோல்மே போட்டிருக்கோம். அந்த பாட்டிலோட மூடியை லைட்டை நம்ம தீயில காட்டிட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். நம்மளால் கூட அதை திறக்க முடியாது. இந்த மாதிரி ஒட்டி வச்சாச்சு. இப்போ நான் வந்து 200 ரூபீஸ் எடுத்துக்கிறேன். ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணுறதுக்கு சில பேருக்கு மனசு வராது. நானுமே சில நேரங்களில் அந்த மாதிரி எடுத்து வச்சுருப்பேன். ஸோ இது எப்போவோ எடுத்து வச்ச அமௌண்ட்டு, இது ரொம்ப புதுசாக இருக்குது. அதனால ஃபஸ்ட் டைம் இந்த அமௌண்ட்டை நான் வந்து உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ 200 ரூபீஸ் அப்படின்னு நம்ம உள்ளே போட்ட உடனேயே அதில் 200 நம்ம எழுதி வச்சுருப்போம். அந்த 200 நம்ம ஒரு மார்க்கரால் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே நம்மளால் எவ்வளோ அமௌண்ட் போட முடியுதோ அந்த அமௌண்ட்டை போட்டுகிட்டே வருவோம். இதில் மார்க் பண்ணிகிட்டே வருவோம். ஃபுல்லாக எப்போ முடியுதோ அந்த டைமில் இந்த பாட்டிலை கட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் நம்ம வந்துட்டு சேமிக்கும் போது கண்டிப்பாக நம்மளால் அதிகமாக பணம் சேமிக்க முடியும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாலேயும் 10,000 ரூபாய் சேமிக்க முடியுன்றதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு காட்டுங்க. ஸோ நம்ம மேலே ஃபஸ்ட்டு நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்பிக்கை வச்சு இந்த முயற்சியில் இறங்குங்க. இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.